भारत माता के, 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 भारत माता के போறது மைக் கொடுத்துறீங்களா? நமது வெற்றி வேட்பாளர் ஜெயக்குமார் அண்ணா அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க இதோ இளம் புயல் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் உங்கள் முன்னிலையிலே பெருந்தலைவருடைய தாகத்தை வெற்றி தாகத்தை போக்குவதற்காக இதோ இளம் சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நமது வெற்றி வேட்பாளர் அண்ணா அவர்களுக்கு இரட்டை இலட்சத்தில் வாக்களி செய்து இதோ வந்து விட்டார். பெருந்துறை சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இப்பொழுது நம்முடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தமிழகத்தின் வீரக்குரல் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வரவேற்று ஒரு நிமிடம் வரவேற்றுவார். ரொம்ப சந்தோஷமுங்க. எல்லாத்துக்கும் சந்தோஷமா? சூப்பர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி மாண்புமிகு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பெருந்துறைக்கு கொடுத்து ஏரி குளம் குட்டையை எல்லாம் நிரப்பி அழகு பார்த்த அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆசையோடும் பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவருடைய ஆசையோடும் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவருடைய ஆசையோடும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆசையோடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா டிடிவி தினகரனுடைய ஆசையோடும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆசையோடும் பெருந்துறைக்கு வந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் அண்ணாமலை அவர்களை நம் பெருந்துறை தொகுதியின் சார்பாக வருக வருக என வரவேற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் பாதம் பணிந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக நம்முடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உங்கள் மத்தியிலே உரை நிகழ்த்துவார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, பெருந்துறையில எனக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் நீங்கள் பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய சொந்தங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இது வெற்றி விழா பொதுக்கூட்டம் போல எனக்கு தெரிகிறது. அருமை சொந்தங்கள், எல்லா இடத்திலும் கூட மக்கள் வெள்ளம், எல்லா தரப்பட்ட மக்களும், விவசாய பெருமக்கள் ஆரம்பித்து நம்முடைய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், இளைஞர்கள் எல்லோரும் கூட ஒரு கடலாக அலையாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும் பெருந்துறை என்பது தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி, விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதே நேரத்தில் நிறைய பிரச்சனைகளும் கூட சமீப காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தால் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்பது நமக்கு தெரியும். அருமை சொந்தங்களே, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கிறது. மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றார். தமிழகத்தில் நீண்ட காலமாக காத்திருக்கின்றோம்.
5 ஆண்டு காலமாக காத்திருக்கின்றோம். மறுபடியும் ஒரு விவசாயி அந்த நாற்காலியில் வந்து உட்காரும். ஒரு விவசாயத்தினுடைய பிரச்சனை எல்லாம் சரி செய்யணும், வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்முடைய தாய்மார்களை சகோதரிகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய எண்ண ஓட்டம் 5 ஆண்டு காலம் முடிந்து இன்னைக்கு இன்னும் 8 நாட்கள் மட்டும்தான். ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் எல்லாம் முடிவு செய்ய இருக்கின்றீர்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு வேண்டாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டில் அமர வைக்கணும். திமுகவை பொறுத்தவரை ஐயா நீங்க ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், கிளம்புங்க என்று நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார். நம்முடைய பெருந்துறை சொந்தங்களுக்கு நான் ஒரு நன்றி தெரிவிக்கணுங்க. தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள், தமிழகத்தினுடைய சட்டமன்ற தொகுதியில பெருந்துறைக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. இதுவரை உதயசூரியன் சின்னத்தை உள்ளே விடாத ஒரு தொகுதி நம்முடைய பெருந்துறை சட்டமன்ற தொகுதி. எவ்வளவு தெளிவாக நீங்கள் இருக்கின்றீர்கள். எத்தனை தேர்தல் நடந்தாலும் கூட ஒரு தீய சக்தியை நாங்கள் உள்ளே விடமாட்டோம் என்பதில் தெல்ல தெளிவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில தொகுதியில் நம்முடைய பெருந்துறை தொகுதியும் ஒரு மிக முக்கியமான தொகுதி. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு அண்ணனை எதிர்த்து யார் நிற்கிறாங்க? அண்ணனை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் உங்களுக்கு தெரியும். அந்த வேட்பாளருக்கு என்ன அறிமுகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வேட்பாளர் செய்திருக்கக்கூடிய தவறெல்லாம் உங்களுக்கு தெரியும். தோப்பு வெங்கடாச்சலம் அவருக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு. அருமை சொந்தங்களே, பெருந்துறையை பொறுத்தவரை நாம் எப்பொழுதுமே சொல்லுவோம், உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லுவோம். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில், நம்முடைய பாரம்பரியத்தில் உண்ட வீட்டிற்கு எப்பொழுதும் கூட அந்த உப்புக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதற்கு முன்பு 4 ஆண்டு காலம் அமைச்சர் பொறுப்பில் இருந்து 2021 தனக்கு இங்கே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று சுயேட்சையாக நின்று அதே ஒரு 9,000 ஓட்டு எடுத்து பிரச்சனையெல்லாம் உருவாக்கி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தாவி ஒரு அடாவடி அரசியலை பெருந்துறைக்கு அறிமுகப்படுத்திய பெருமை தோப்பு வெங்கடாச்சலம் அவருக்கு இருக்கு. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தோப்பு வெங்கடாச்சலம் யார் என்பதை நான் இந்த காணொலியில உங்களுக்கு போட்டு காட்டுறேன். தூரத்தில் இருக்கிறவங்க ஆடியோ பையன் தலைவருடைய படம் விஸ்வரூபம் வரப்போ காரணமா விஸ்வரூத்னு பெயரை வச்சிருக்கிறேன். அவன் தான் போய் தப்பிச்சு ஓடி என்னுடைய மனைவியிட்ட சொல்லி காவல்துறை உயரதிகாரிகள் மீடியா நம்ம ஜூனியரோட நண்பர்களாக இருக்காங்க எல்லாம் மீடியாவுக்கு சொன்னதுனால திட்டமிட்டு பட்ட பகல 11 மணிக்கு கொலை செய்கின்ற நோக்கத்தில் பெருந்துறை எம்எல்ஏ தோப்பு வெங்கடாச்சலம் அவருடைய ஆட்களும் நேரடி உத்தரவின் பேரில் இந்த சம்பவம் நடந்த 2.5 ஆண்டுகளாக நடந்து அந்த 8 கோடி ஃபைனும் வசூல் பண்ணீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஐயா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் பார்த்தேங்க. ஐயா திரு கமலஹாசன் அவர்கள் அன்னைக்கு இங்க நந்தகுமார் என்கின்ற ஒரு சமூக ஆர்வலரை கொண்டு வந்து பேச வச்சாங்க. பெருந்துறையில திரு தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் கனிம வள கொள்ளை ஒரு மலையாக வெட்டி அதிலே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருந்துறை சென்னிமலை பகுதியில் கனிம வள கொள்ளையடித்ததற்காக 8 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு அரசுக்கு போய் நஷ்டஈடு போட்டாச்சு. அதன் பிறகு இந்த நந்தகுமாரை கூட்டிக் கொண்டு வந்து தர்மடி அடித்து அவருடைய கையை எல்லாம் உடைத்து அவர் அன்னைக்கு மக்கள் நீதி மையத்திலிருந்து கமலஹாசன் ஐயாவோடு பேசிய காட்சி தொகுப்பு. ஆனா கமலஹாசன் ஐயாவை பத்தி தெரிய டார்ச் லைட்டை உடைச்சு டிவியை உடைச்சு எங்கெங்கயோ உடைச்சு திமுக போய் திரும்ப சேர்ந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு அந்த நந்தகுமாரன் கமலஹாசன் நம்பி போனாரு. அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு இவரே திமுக போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த நந்தகுமார் அவர்கள் இந்த காணொலி காட்சியில யார் கையை உடைத்து அடி வாங்கினாரோ அவர் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த சகோதரர் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், எதற்காக இதை காட்டுறா? முதல் தலைமுறை வாக்காளர்கள் இங்கு இருக்கிறேன். 18 வயசுல 17 லட்சம் பேர் ஓட்டு போட போறீங்க. 17 லட்சம் பேர். தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதிகமாக வாக்கு செலுத்தக்கூடிய தேர்தல். 20 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் 1,07,00,000 பேர். 29 வயசுக்கு கீழே 1,30,00,000 பேர் வாக்கு போடக்கூடிய தேர்தல். அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, அவங்க இதெல்லாம் பார்க்கல. அவர்களெல்லாம் படித்து விட்டு வேறு ஊர்ல வேலையில் இருக்கிறாங்க. வாக்கு செலுத்துவதற்கு இங்கே வந்து ஓட்டு போடுவாங்க. அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார், அவருடைய முகத்திரை என்ன தவறுகள்லாம் செய்திருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட அடாவடி அரசு எல்லாம் செய்துவிட்டு இன்னைக்கு மறுபடியும் உங்களுடைய வாக்கை கேட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதை காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அருமை சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு திமுக நான் உங்களிடம் அன்போடு கேட்பது,
திமுகவுக்கு நீங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டீங்க, அதை உறுதிப்படுத்திட்டீங்க. நாங்க ஓட்டே போட மாட்டோம். இன்னைக்கு சகோதரிகள்கிட்ட நான் கேட்கிற தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், ஐயா அம்மா திமுக காரங்களை ஓட்டு கேட்டு வருவதையே நீங்கள் விடக்கூடாது என்கின்றது ஒரு அன்பான வேண்டுகோள். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி காலத்துல தமிழகத்தில் வரலாறு காணாத குற்றங்கள் இந்த 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது. அருமை சொந்தங்களே, மொத்த படுகொலை மட்டுமே இளைஞர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். 8008 பேர் தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல 1825 நாள்ல 8008 பேர் தமிழகத்திலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு 5 பேருங்க தமிழகத்திலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, தமிழகத்தில் மட்டும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, ரேப் மட்டுமே 2080 வழக்கு. தமிழகத்தில் எந்த ஒரு 5 ஆண்டு காலத்திலும் கூட 2080 கற்பழிப்பு சம்பவங்கள் நடக்கல. ஐயா, ஒரு சகோதரின் மீது நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான வழக்கு கிடையாது. ஒரு குடும்பத்தை சேர்த்திருக்கக்கூடிய கைதிகள் அவர்கள். 2080 கற்பழிப்பு வழக்கு. 18 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை நடந்தால் போக்சோ சட்டம் என்று சொல்வோம். 39,900 வழக்குகள் தமிழகத்தில் 5 ஆண்டுகள பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை 0 மார்க் போடுவதை விட நெகட்டிவ் 100 மார்க் தான் திமுகவுக்கு போடும். காரணம், ஒரு காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மை முதலமைச்சருக்கு இல்ல. தமிழகத்தில் காவல்துறையினுடைய அமைச்சராக, உள்துறை அமைச்சராக முதலமைச்சர் தான் இருக்கார். எந்த வேலையும் செய்யல. ஆட்சிக்கு வந்த பொழுது சொன்னார், என்னுடைய கை இரும்பு கை, எதையும் அடக்குவேன். அந்த இரும்பு கை ஒரு வாரத்திலே துருப்பிடித்து 5 ஆண்டு காலமாக துருப்பிடித்து அந்த கை அப்படியே இருக்கு. காவல்துறையை பொறுத்தவரை கையை எல்லாம் கட்டி போட்டு பணி செய்ய என்று சொன்னால் எப்படி செய்வார்? அருமை சகோதரர்களை, இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அவலம் தமிழகத்தில் 8 மாத காலமாக தமிழகத்திற்கு ஒரு டிஜிபி இல்லை. காவல்துறையினுடைய உயர் பொறுப்பில், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் 8 மாத காலமாக தமிழகத்தில் இல்லை. ஏங்க, ஏன்? எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க? 280 அதிகாரிகள் தமிழகத்திலே. ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மாநிலத்தில் 280 பேர் வேலை பார்க்கிறாங்க. சீனியாரிட்டி அடிப்படையில முதல்ல யார் இருக்கிறாங்களோ டிஜிபியா போடுவோம். ஆனா திமுகவை பொறுத்தவரை சீனியாரிட்டி முதல்ல இருக்கிறவங்க ஆகாதவங்க வேண்டாம், 2வது இருக்கிறவங்க வேண்டாம், 3வது இருக்கிறவங்க வேண்டாம், 6வதாக இருக்கக்கூடிய அதிகாரியை தூக்கி நீங்க டிஜிபியா போட முடியாது, பொறுப்பு டிஜிபியாக 8 மாத காலமாக போட்டு வச்சிருக்கிறாங்க. குற்றங்கள்லாம் ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தாய்மார்கள் கதவை கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணகிரியில 3 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை, திருவண்ணாமலையில் 65 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை, ராமநாதபுரம் பக்கத்தில் சமீபத்தில் ஒரு 12வது படிக்கக்கூடிய பாப்பா எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வர்றாங்க, இயற்கை உபதைக்காக பக்கத்துல தோட்டத்துக்கு போறாங்க, காணாம போறாங்க. அடுத்த நாள் காலையில பாலியல் வன்கொடுமை சடலமா கிடைக்கிறாங்க. எதற்காக இதெல்லாம் நான் சொல்கின்றேன் என்றால், அருமை சொந்தங்களே, ஒரு நிர்வாக திறமை என்பது சுத்தமாக இல்லாத ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அருமை சொந்தங்களே, மறுபடியும் உங்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அதனால எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். இந்த அவலத்திலும் அவலத்தை பாருங்க. பொறுப்பு டிஜிபி போட்டு டிசம்பர்ல பொறுப்பு டிஜிபி லீவ்ல போறார். பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போட்ட அரசு நம்முடைய அரசு. லீவ்ல போன டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. ஐயா, இன்னைக்கு நம்முடைய தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சுமத்துறார். டிஜிபியை மாத்திட்டாங்க, டிஜிபியை மாத்திட்டாங்க. அருமை சொந்தங்களே, டிஜிபியை மாத்தல, டிஜிபியை போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம். 8 மாத காலமாக பொறுப்பு டிஜிபி இருந்த தமிழகத்திற்கு இன்னைக்கு ஒரு டிஜிபியை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கின்றார். காவல்துறை, இதே காவல்துறை தான் மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இதே காவல்துறை கம்பீரத்தோடு, கண்ணியத்தோடு நம்முடைய சகோதரிகளை, தாய்மார்களை, குழந்தைகளை பாதுகாக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆனா நிர்வாக திறமை மட்டும் ஒரு முதலமைச்சர் இருக்கணும். ஸ்டாலின் அவர்கிட்ட சுத்தமாக இல்லை. அது வருகின்ற காலத்தில் நடக்கிறதுனால எந்த காலத்திற்கும் கூட நீங்க திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துறாதீங்க. அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, நம்மோடு இருக்கக்கூடிய வேட்பாளர் நீங்கள் எல்லோருமே அண்ணனை ஜெயக்குமார் அவர்களை ஜேகே என்று பண்போடு, பாசத்தோடு, அன்போடு தான் கூப்பிடுறேன். ஒரு எளிமையின் உருவம், விவசாயம் தெரிந்தவர், ஒரு அதிர்ந்த சட்டத்தில் கூட பேசாத ஒரு மனிதர். இந்த 5 ஆண்டு காலம் பெருந்தவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய அன்பையெல்லாம் முழுமையாக சம்பாதிக்கக்கூடிய மனிதர். அருமை சொந்தங்களே, எந்த காரணத்துக்கும் உதயசூரியன் நீங்க உள்ள விடமாட்டேன். ஆனா சரித்திர வெற்றியை இரட்டைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்க. அந்த சரித்திர வெற்றி என்பது இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க எல்லோருக்குமே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அபாய மணி. ஜெயிப்பது வேறு, வாக்கு வாங்குவது வேறு. ஓட்டையும் குறைச்சு போட்டாதான் திமுக என்கின்ற கட்சி தன்னை திருத்திக் கொள்ளும், திருந்தும்.
தமிழக அரசியல் இருப்பாங்க அல்லது அரசியல் இருந்து ஒதுக்கப்படுவார்கள். அதையும் கூட நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு வெற்றி தோல்வி என்பதை தாண்டி, வெற்றி இவருக்கு, தோல்வி என்பதை தாண்டி வாக்கே செலுத்தக்கூடாது. குறைந்தபட்ச வாழ்க்கை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுத்து நீங்கள் ஒரு செய்தி சொல்லணும், ஜனநாயகத்தில் இந்த கட்சி என்பது ஏற்புடையது இல்லாத ஒரு கட்சி. அருமை சொந்தங்களே, உதயநிதி ஸ்டாலின் சமீப காலத்துல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசுவதை நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு ஆபாசமாக தமிழகத்துல ஒரு துணை முதலமைச்சர் அண்ணன் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவரை பத்தி பேசுறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்த பொழுது நீங்கள் டயப்பர் போட்டு தவழ்ந்து விளையாடினீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு அரசியல் வந்து நீங்கள் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் யார் எப்படி பேச வேண்டும் என்று. ஒரு குடும்ப கட்சி கார்பரேட் கட்சியாக இருக்கு, ஒரே குடும்பம் அந்த கட்சியை பிடித்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் இன்னைக்கு அரசியல் பாடம் நமக்கு எடுக்கிறீங்க. ஐயா, அங்கிருந்து இல்ல, எல்லா மட்டத்திலும் கூட, எல்லா மட்டத்திலும், இது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லைங்க, சென்னையில் ஆரம்பித்து பெருந்துறை வரை மொத்த சிஸ்டமே கெடுத்து வச்சிருக்கிறாங்க ஐயா. தலைமைச் செயலாளர் ஆரம்பித்து கீழே வரக்கூடிய எல்லா இடத்திலும் கூட நீங்க பாருங்க. சமீபத்துல பெருந்துறையில பத்திரிகையில படிச்சு, குன்னத்தூர்ல இருந்து பெருந்துறைக்கு ரோடு போடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் பிரபு அங்க போறார். ரோடு போடுற கான்ட்ராக்டர் போய் கேட்றாரு, ஐயா 10% கமிஷன் கொடுங்க. கான்ட்ராக்டர் சொன்னார், ஐயா மேல கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் மத்தியிலையும் கொடுத்துட்டேன், கீழே கேட்காதீங்க ஐயா. அவரை போட்டு அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தோப்பு வெங்கடாச்சலம் பஞ்சாயத்து பண்ணி அந்த கேஸ போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்காகாம வெளியே வந்துச்சு. திமுக காரங்க இது நடக்கலன்னு நீங்க சொல்லுங்க. ரோடு போடுற கான்ட்ராக்டர் போய் நீங்க அடிக்கலன்னு சொல்லுங்க. திமுகவுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் பிரபு போய் அங்க கான்ட்ராக்டர் அடிக்கலன்னு நீங்க சொல்லுங்க. அனைத்து இடத்திலும் கூட அடாவடி அரசியல். அதனால்தான் நான் பேசும்பொழுது சொன்னேன், பெருந்துறைக்கு அடாவடி அரசியலை அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய தோப்பு வெங்கடாச்சலத்தை முழுமையாக நீங்கள் நிராகரிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களே. அடுத்து பெருந்துறையில் இன்னொன்றும் கூட, இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய பயனாளிகள் சகோதரிகள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கிறாங்கிற ஒரே காரணத்திற்காக அதிமுகவின் மீதும் அவதூறு பறக்கிறான். பிஜேபி மேல பொய்யா சொல்லுவான், நாங்க அதை சமாளிச்சு உண்மையை கூட சொல்லிக்கிட்டே வருவோம். ஓ பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும். பிஜேபி உள்ள வந்தா என்னையா பிரச்சனை திமுகவுக்கு? பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்து இந்தியாவில் எந்த மாநிலம் கெட்டு போய் இருக்கிறது? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆரம்பித்து எந்த மாநிலத்தை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சியில் கெடுத்திருக்கிறது? இந்தியாவுடைய உறுதித்தன்மையை பாரதிய ஜனதா கட்சி நிலைநாட்டி இருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், இன்னைக்கு பாரதமாக இருக்குதுன்னா அதில் இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி முழு பெருமை எடுத்துக் கொள்ள முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அருமை சொல்லுங்க, இங்க பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி எதற்கு ஒன்றாக இருக்கின்றோம்? நம்முடைய பொது எதிரி திமுகவை வீழ்த்தணும் என்பதிலே ஒற்றை கருத்தில் ஒன்றாக இருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தனித்தன்மையான இயக்கம். 1977 தேர்தலில் இருந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பிராந்திய கட்சி அதிக முறை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்றால் அந்த பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தம். திமுக எத்தனை முறை மக்கள் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் வேண்டாம், ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு ஆட்சியில வேண்டாம். தமிழகத்தில் வரலாறு காணாத தோல்வி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. 2014 பாராளுமன்ற தேர்தலில் 20% கீழே ஓட்டு வாங்கின கட்சி அது. இன்னைக்கு அவர்கள் அதிமுகவை பார்த்து அண்ணாதுரை ஐயா, அண்ணா என்கின்ற பெயரை எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்லக்கூடாது என்று கட்டுக்கதை பேசிக் கொண்டிருக்கின்றார். ஐயா, உங்களுக்கு தெரியும், பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருக்கு சொந்தமாக குழந்தைகள் இல்லை. தங்கச்சியினுடைய 4 குழந்தையும் தத்தெடுத்து வளர்த்தவர். 4 குழந்தைகளும் இன்னைக்கு பேர குழந்தை, கொல்லு பேத்தி, கொல்லு பேர வரைக்கும் அரசியல்ல யாரும் இல்லாம அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பொழுது ராபின்சன் பூங்கால 1949 செப்டம்பர் 18 முதல் பொதுக்கூட்டத்தில் 27 பேர் மேடையில் உட்கார்றாங்க. 27 பேர்த்துல கட்டக்கடைசியாக மேடையில் இருந்தது கருணாநிதி அவர்கள். இன்னைக்கு அந்த கட்சியை மொத்தமாக பிடித்து குடும்ப கட்சியாக மாற்றி, கார்பரேட் கட்சியாக மாற்றி, ஒரு இடத்திலையும் குறுநில மன்னர்கள். அங்க போங்க, கே.என். நேருடைய பையன் எம்பி, கே.என். நேரு எம்எல்ஏ, துரைமுருகன் பையன் எம்பி, அங்கே துரைமுருகன் அவர்கள். தமிழச்சி தங்கபாண்டி இங்க எம்பி, அவருடைய சகோதரர் அங்க ராமநாதபுரத்துக்கு போனீங்கன்னா திருச்சூரில அவர் எம்எல்ஏ, தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர், அவங்க அப்பா தங்கபாண்டியன் எம்எல்ஏ. தமிழகம் முழுவதும் பாருங்க, இந்த குடும்ப கட்சிகள் ஆக்டோபஸை போல ஒரு இடத்திலும் கூட ஊடுருவி இருக்கின்றார்கள். அப்ப எப்படிங்க ஜனநாயகம் இருக்கும்? எப்படி ஏழை மக்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக நிராகரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. எனக்கு தமிழகத்தில் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசுவதற்கு ஒரு கட்சிக்கு தகுதி இல்லை என்றால்
அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், பெருந்துறையில் இருக்கக்கூடிய மாசு உங்களுக்கு தெரியும். இந்தியாவில எங்கேயுமே இந்த அளவுக்கு மாசு என்பது இந்தியாவில பெருந்துறை அளவுக்கு கிடையாதுங்க ஐயா. நிலத்தடி நீர் என்று சொல்வதை விட அது நஞ்சாகி இருக்கிறது. அருமை சொந்தங்களே, எதற்காக நம்முடைய கூட்டணி இங்கே வெற்றி பெற வேண்டும் என்றால், மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நான் உங்களுக்கு உறுதி கொடுத்து விட்டு போகின்றேன். காரணம், பெருந்துறையில பல இடத்துல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த உறுதியை நாங்க பேசிட்டே இருக்கோம். தமிழகத்துல சரியான ஒரு ஆட்சி இந்த முறை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய பெருந்துறைக்கு சிறப்பு நிதியை மத்திய அரசிடமிருந்து நாங்கள் கொண்டு வந்து பெருந்துறையை சுத்தம் செய்கின்றோம். ஐயா, இல்லாட்டி இருக்க முடியாது. 10 ஆண்டு காலத்தில் இந்த ஊர்ல நீங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு கேன்சர் கேபிட்டலாக, கேன்சர் தலைநகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆடு மாடுகளுக்கு பிரச்சனை, மனிதனுக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு ஆடு மாடு வரைக்கும் நஞ்சு கீரை அவ்வளவு இறங்கிருச்சுங்க ஐயா. இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சாங்க, நாங்க ஒரு எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போடுறோம், நாங்க அதை சரி பண்றோம் டிராமா பண்ணாங்க. உதயநிதி ஸ்டாலின் நவம்பர் மாசம் 2023 வந்தாரு. 46 கோடி ரூபாய்க்கு ஒரு செங்கலை வச்சுட்டு போனார். இன்னைக்கு தொடங்குறோம், நாளைக்கு தொடங்குறார், எதுவுமே நடக்கல. அதன் பிறகு 2025 ஜூன்ல அவங்க அப்பா ஸ்டாலின் வந்தார். அவரு 136 கோடிக்கு 3 செங்கல் வச்சுட்டு போனார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு போய் நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பாத்தீங்கன்னா மொத்தமா 4 செங்கல் இருக்குது. ஒரு செங்கல் உதயநிதி ஸ்டாலின் வச்சது, 3 செங்கல் ஸ்டாலின் வச்சது. 4 செங்கலுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா, ஒரு முறை 46 கோடி, ஒரு முறை 136 கோடி. அருமை சொந்தங்களே, இவங்களை நிராகரிக்கணும், டிராமா செய்வதற்காக. இவங்க எப்படி வாழ்றாங்க, ஆனா பொதுமக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க. சிப்காட்டினுடைய மாசு என்பது எந்த அளவுக்கு அந்த வீச்சு கீழே இறங்கி இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் மத்திய அரசு தலையிட்டால் மட்டும்தான் இது முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். ஐயா, மத்திய அரசுடைய பட்ஜெட் உங்களுக்கு தெரியும், 55 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு மத்திய அரசுடைய பட்ஜெட். தமிழகத்தினுடைய பட்ஜெட் என்பது 4 லட்சம் கோடி. மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் வளர்ச்சி நிச்சயம். ஆனா திமுக பாத்தீங்கன்னா தினமும் கொலையடி சண்டை மாதிரி காலையிலிருந்து இரவு வரை மத்திய அரசோடு சண்டை போட்டே தீரணும். அவங்களுக்கு மத்திய அரசை எதிரியாக காட்டணும், சம்பந்தம் இல்லாம வம்பிழுக்கணும். புதிய கல்விக் கொள்கை வேண்டாம், எனக்கு பிஎம்சி பள்ளிக்கூடம் வேண்டாம், எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு பேசிட்டு அமல மத்திய அரசின் மீது குறை சொல்வது மட்டும்தான் இவர்களுடைய பழக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை அந்த தவறு நடக்காது. கீழே நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக, மேல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக, இருவரும் இணையும் பொழுது தமிழகத்தினுடைய அடிப்படை பிரச்சனைகளை எல்லாத்தையும் நம்ம தீர்ப்போம் என்கின்ற உறுதிமொழியை கூட இந்த நேரத்தில் கொடுக்கிறோம். அருமை சொந்தங்களை, இன்னொரு உதாரணத்தை கொடுக்கிறேன். நம்முடைய பெருந்துறையினுடைய மருத்துவ பாருங்க, ஐஆர்டிடியினுடைய மருத்துவமனை, மருத்துவ கல்லூரி. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு முன்பு முதலமைச்சராக இருந்த பொழுது அதை அரசு மருத்துவக் கல்லூரியா மாத்தினாங்க. ஐயா, ஒரு மருத்துவக் கல்லூரி குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா அடிப்படை வசதி என்னங்க ஐயா, உள்ள செவிலியர்கள் இருக்கணும், நர்ஸ் இருக்கணும். அடிப்படை செவிலியர்கள் இருந்தா தான் பாடம் கிடைக்கும், பேஷண்ட் எல்லாம் போவாங்க, நோயாளிகள் போவாங்க, அவங்களுக்கு குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரியில மட்டுமே தொகுப்பூதிய செவிலியர் பணி 100 இடங்கள் காலியா இருக்கு. நிரந்தர செவிலியர் பணி 20 இடங்கள் காலியா இருக்கு. பெருந்துறையினுடைய அரசு மருத்துவ கல்லூரியில 120 செவிலியர் பணி காலியா இருக்கு. எப்படி மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குங்க? எப்படி அங்கே படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு சிறந்த மருத்துவர்களாக படித்துவிட்டு வெளியே வருவார்? அருமை சொந்தங்களே, பெருந்துறையில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை கூட உங்களால பூர்த்தி செய்ய முடியல. அடுத்து பாருங்க, இதே பெருந்துறையினுடைய சட்டமன்ற தொகுதியில ஊத்துக்குளி வட்டத்துல குமரிக்கல் பாளையம், எத்தனை நாளைக்கு மக்கள் போராடுவாங்க? எத்தனை நாளைக்கு போராடுவாங்க? 700 நாட்கள் போராடணும். 700 நாட்கள். அங்க இருக்கக்கூடிய நமக்கு தெரியும், அதே பகுதியில 30 அடி உயர நடுக்கல் அங்க இருக்கு. 700 நாட்கள் போராடுறாங்க. இதுல தொல்லியல் எச்சங்கள் இருக்கு, வந்து தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு எங்களை காப்பாத்துங்க. திமுக கார யாரோ பவர் கிரிட் கம்பெனிட்ட பணம் வாங்கிட்டான். எப்படியாச்சும் அந்த இடம் பக்கத்துல பவர் கிரிட் ஒரு சப்ஸ்டேஷன் போட வேண்டும் என்பதற்காக அவங்கள மதிக்காம நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் அண்ணன் பெருந்துறையினுடைய எம்எல்ஏ அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தலைமையில அந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்களை சந்தித்து மாநில அரசு கடிதமே போடாம மத்திய அரசு தானாக தலையிட்டு ஏஎஸ்ஐ உள்ளே வந்து இன்னைக்கு நம்முடைய குமரிக்கல் பாளையத்திற்கு நியாயம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அங்க பவர் கிரிட் சப்ஸ்டேஷன் கூட வராம நம்ம காப்பாற்றிருக்கிறோம். அருமை சொந்தங்கள், இதெல்லாம் கூட பெருந்துறையை பொறுத்தவரை நாம் ஒரு கூட்டணியாக இணக்கமாக இருந்து மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய சேவைகள், வருகின்ற காலத்தில் நாம் செய்யக்கூடிய சேவைகளும் கூட உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன்.
அதுமே சொந்தங்களே, அடுத்து நம்முடைய முதலமைச்சர் வெய்ய காலம் கொஞ்சம் அதிகமா போச்சுங்க. அவர் என்ன ஊட்டிக்கு பிரச்சாரம் போகாதனால அவருடைய மூளை எல்லாம் குழம்பி போய் எல்லா இடத்திலும் ஒன்றையே பேசிக் கொண்டிருக்கின்றார். 511 தேர்தல் வாக்குறுதி, 511 தேர்தல் வாக்குறுதி, 99% நிறைவேற்றிட்டேன், 99% நிறைவேற்றிட்டேன். ஏன்னா முதலமைச்சரை பத்தி தப்பா பேசல. மனநல மருத்துவமனை போய் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் என்ன சொல்லுவாருன்னா, அண்ணன் எல்லாம் நடந்துருச்சு, நல்லா நடந்துச்சுவார். உண்மையான ஒரு மனிதன் 511 தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சரையே எத்தனை செஞ்சிருக்கிறீங்க ஐயா? நீங்க 70 தான் செஞ்சிருக்கிறீங்க. 70 511 தேர்தல் வாக்குறுதி 70, 15 விழுக்காடு. எந்த கணக்கு வாத்தியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி கொடுத்த கணக்கு வாத்தியார் நல்லவர் தான், படிச்ச மாணவன் மக்கள். எப்படி 99% ஆகும்? எப்படி 99% ஆகும்? இன்னைக்கு கனிமொழி கருணாநிதி அவர்கள் அடுத்த பக்கம் போயிட்டாங்க. அடுத்த தேர்தல் வாக்குறுதி 505 கொடுத்திருக்காங்க. 505, 511 70 தான் நிறைவேற்றி விட்டு அடுத்த தேர்தல் வாக்குறுதி 505 அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க. எதையும் செய்வோம். உதாரணத்துக்கு சொல்றேன், பழைய தேர்தல் வாக்குறுதி 2021 வாக்குறுதி என்னன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்புக்கு 1 டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுப்போம். ஐயா கொடுக்கல. இந்த தேர்தல் வாக்குறுதி 4500 ரூபாய் கொடுப்போம். சும்மா அடிச்சிட வேண்டியது, 500 ரூபாய் சேர்த்து போடும். பழைய தேர்தல் வாக்குறுதி ஆட்சிக்கு வந்தா நெல் 1 குவிண்டாலுக்கு 2500 கொடுப்போம். இந்த தேர்தல் வாக்குறுதி 4000 கொடுப்போம். சும்மா ஒன்னொன்லி ஒரு வார்த்தையை மாத்தி வார்த்தை ஜாலங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய எத்தனை நம்முடைய சொந்தங்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதியை படிக்கும் அளவுக்கு உங்களுக்கு நேரம் எத்தனை பேருக்கு இருக்கு? நீங்க எத்தனை பேர் தேர்தல் வாக்குறுதி எடுத்து 505 எத்தனை பேர் படிக்க முடியும்? சாமானிய மனிதனால சாத்தியமா? இதை பயன்படுத்தி ஒரு பொய்யான தேர்தல் வாக்குறுதியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, இன்னும் 3 நிமிஷத்துல பேசி முடிக்கணும். 10 மணிக்கு மைக் பேசக்கூடாது. அருமை சொந்தங்களே, நிறைய நம்ம பேசிட்டு போலாம். உங்களுக்காக நம்முடைய கூட்டணி நின்று கொண்டிருக்கின்றோம், மாற்றத்திற்காக நின்று கொண்டிருக்கின்றோம். தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் பெருந்தரைக்குள்ள வராதுன்னு தெரியும். ஆனா திமுகவுக்கு நீங்க போடுற ஓட்டு வரலாற்றுல குறைந்தபட்ச வாக்குகளை மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வாங்கி ஒரு சரித்திர வெற்றியை அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நீங்கள் அளித்து, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக 210க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்ல வேண்டும். அண்ணன் அவர்கள் பெருந்துறை சார்பாக 2வது முறை செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் அன்போடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு இருக்கிறாங்க. மாவட்டத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே சி கருப்பணன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டத்தினுடைய கழக அவைத் தலைவர் அண்ணன் பொன்னுதுரை அவர்கள், கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் அருள்ஜோதி செல்வராஜ் அவர்கள், ரஞ்சித் ராஜ் அவர்கள், விஜயன் அவர்கள், சி.பி. ராமசாமி அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள், தனசேகரன் அவர்கள், சக்திவேல் அவர்கள், வி.பி. கல்யாணசுந்தரம் அவர்கள், கே.எம். பழனிசாமி அவர்கள், அருணாச்சலம் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் தொண்டர்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் எஸ்.எம். செந்தில் அவர்கள், இந்த பகுதியில் மிக கடுமையாக உங்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலர் அண்ணன் ராயல் கே சரவணன் அவர்கள், ஆடிட்டர் கோபால் அவர்கள், கிருஷ்ணவேணி அவர்கள், சுகன்யா விஜயராகவன் அவர்கள், சம்பத்குமார் அவர்கள், சசிதயால் அவர்கள், அண்ணன் ஆறுமுகம் அவர்கள், மணிமேகலை அவர்கள், இமயம் சந்திரசேகரன் அவர்கள், கே.எம்.ஆர். கண்ணன் அவர்கள், மணியன் அவர்கள், மண்டல தலைவர்கள் அருமை சகோதரர்கள் ஆற்றல் மிகுந்த பூர்வ சந்திரன் அவர்கள், கார்த்திகேயன் அவர்கள், நந்தகுமார் அவர்கள், சிவகுமார் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் அருமையன் வி.பி. சண்முகம் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் குமார் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வெங்கடேஷ் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் செல்வராஜ் அவர்கள், புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் கிருபாகரன் அவர்கள், பெருந்தலைவர் மக்கள் கட்சி அண்ணன் சக்திவேல் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சி லாரன்ஸ் அவர்கள். ஐயா, நான் வேகமா படிச்சது தப்பா நினைக்காதீங்க. 30 செகண்ட்ல முடிக்கலாம், எல்லாத்து மேலே கேஸ் போட்டுருவாங்க. ஐயா 10 மணிக்கு முடிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் தலைவருடைய பெயரை வேகமாக படித்தாலும் கூட நீங்கள் எல்லாம் உள்ளத்தில் இருக்கின்றீர்கள் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்லடத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் துரைமுருகன் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அவை சொந்தங்களே, அண்ணனுடைய வெற்றி விழால நிறைய பேசுவாங்க. அன்னைக்கு நான் உங்களுக்கு உறுதி கொடுத்ததை சொல்கின்றேன். அந்த உறுதி கொடுத்ததை சொல்கிறேன். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான பிறகு நம்முடைய மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சரை நேரடியாக இங்கே கூட்டிக் கொண்டு வருகின்றோம். அண்ணன் நம்மளை சேர்த்து கூட்டு வர்றோம். நல்லது நடக்கும். நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் ஓங்குக. புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா அம்மாவுடைய புகழ் ஓங்குக. உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய புகழ் ஓங்குக. கூட்டணி கட்சிகளுடைய ஒற்றுமை ஓங்குக.
தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவருடைய புகழ் ஓங்குக. எல்லாரும் நன்றிங்கம்மா. வீட்டுக்கு போறவங்க பார்த்து போங்க. 10 மணி ஆச்சு. தாய்மார்கள் எல்லாம் பார்த்து போங்க. சகோதரர்கள் பார்த்து போங்க. நன்றிங்கண்ணா. பாரத் மாதா கி ஜெய்.